லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். தாவேகா அரசின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் சட்டசபையில் தாக்கல் செய்தார். விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கவும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்த திட்டங்களுக்கான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப்பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உலகத்தரம் வாய்ந்த வெற்றியாளர்களை உருவாக்குதல் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே ஆரோக்கியம் மற்றும் உடற்தகுதி காக்கும் பண்பாட்டை வளர்த்துதல் ஆகிய இருமுனை அணுகுமுறையின் மூலம்தான் உண்மையான விளையாட்டு வளர்ச்சியை அடைய முடியும். விளையாட்டு என்பது நமது பள்ளிகளில் இருந்து தொடக்கப்பட வேண்டும். தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரத்திற்கு 2 PT வகுப்புகள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையை மாற்றப்பட்டு பள்ளி நேரத்துக்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் வசதிகள் அனைத்தும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். இது மாணவர்களின் உடற்தகுதி, சிந்தனை திறன் வளர்ச்சி, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒழுக்கத்தை வலுப்படுத்துவதுடன் மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனைப்படக்கூடிய திறமை கொண்டவர்களை கண்டறிவதற்கு வழிவகுக்கும். மேலும் விளையாட்டு பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நெய்பர்ஹுட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், சிறிய உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்படும். இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வீட்டிலிருந்து நடக்கும் தூரத்தில் விளையாடுவதற்கான உட்கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதன் மூலம் ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான மற்றும் ஒழுக்கமிக்க தலைமுறையை நாம் உருவாக்குவோம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.